சுவாமி அலங்காரத்தில் வந்து 20 விதமான அலங்காரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த 20 விதமான அலங்காரங்களில் பழத்தினால் பண்ணக்கூடிய அலங்காரம், தாம்பூலத்தினால் பண்ணக்கூடிய அலங்காரம், ஸ்வீட்டுனால் பண்ணக்கூடிய அலங்காரம், லட்டுனால் பண்ணக்கூடிய அலங்காரம், நவதானியத்தினால் பண்ணக்கூடிய அலங்காரம், புஷ்பத்தினால் பண்ணக்கூடிய அலங்காரம், வடையினால் பண்ணக்கூடிய அலங்காரம், இந்த 7 விதமான அலங்காரங்களுமே வெண்ணெயை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த அலங்காரங்கள் எல்லாமே வந்து பண்ணுறோம். இந்த மாதிரி வெண்ணெயை சுவாமியோட திருமேனியில் சாத்தி பண்ணுறதுனால என்னென்னா நம்மளுடைய ரோகங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த வாசனை புஷ்பங்களை வந்து சாத்தும்போது சுவாமியை வந்து ரொம்ப சந்தோஷமடைகிறா அப்படின்னு சொல்கிறார். ஆகையினால தான் இந்த மாதிரி அலங்காரங்கள் பண்ணுறோம். அதில் வந்து கொஞ்சம் புதுமையாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, அர்த்தநாதீஸ்வரருக்கு வந்து இந்த மாதிரி புஷ்ப அலங்காரம் வந்து பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து அர்த்தநாதீஸ்வரர், ஆத்யந்த பிரபு, சங்கரநாராயணர் இந்த அலங்காரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ரூபத்தில் 2 விதமான ரூபங்களை வந்து தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வகையில் அமையக்கூடிய அலங்காரங்கள். இப்போ வந்து இந்த அர்த்தநாதீஸ்வரரை பார்த்தோன்னா ஒரு பாகம் வந்து சிவனுடைய ஸ்வரூபமாகவும் இன்னொரு பாகத்தில் வந்து பார்வதியோட ஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடியது. அந்த ரூபத்தை நம்ம வந்து புஷ்பத்தில் காட்டுறோம் அப்படிங்கும் பொழுது ரொம்ப கவனமாக ஒவ்வொரு பாகங்களுக்கும் ஒவ்வொரு புஷ்பங்களாக நம்ம வந்து அமைக்கணும். அது வந்து நம்ம எப்படி அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இதில் பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி அலங்காரங்கள் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, உற்சவமூர்த்தி விக்கிரகங்களில் இந்த அலங்காரங்களை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். எப்படி வந்து மூலவர் விக்கிரகங்களில் வந்து இந்த 20 விதமான அலங்காரங்களும் பண்ணலாமோ அதே மாதிரியே இந்த உற்சவமூர்த்தி விக்கிரகங்கள்லையும் கட்டாயமாக நம்ம என்ன மூலவருக்கு பண்ணுறோமோ அதே மாதிரியான அலங்காரங்கள் உற்சவமூர்த்திக்கும் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ரிஷப வாகனத்தில் சுவாமி வந்து அர்த்தநாதீஸ்வர திருக்கோலத்தில் இருக்கிற மாதிரியான அலங்காரம் பண்ணியிருக்கோம். முகத்துக்கு வந்து சந்தனத்தினால் பண்ணி ஒரு பாகம் சிவனுடைய சுரூபமாகவும் இன்னொரு பாகம் பார்வதியோடைய ரூபமாகவும் அமைச்சிருக்கோம் சந்தனத்தில். மற்ற பாகங்கள் எல்லாமே வெண்ணெயில் சாத்தி ஹஸ்தம் பாதங்கள் வந்து பிராஸ் வித் கோல்டு பாலிஷில் வச்சா மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த புஷ்பத்தில் பார்த்தோன்னா ஒரு பாகத்தில் வந்து வில்வத்தினால சுவாமியோட திருமேனியும் இன்னொரு பாகத்தில் ரோஸ் புஷ்பத்தினால அம்பாளுடைய திருமேனியும் அமைச்சிருக்கோம்.